தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆட்டி படைத்திருக்கின்ற ஒரு செய்வினை நீ சாப்பிடுகின்ற உணவில் கலக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அதிர்ச்சியினை உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எதையுமே அப்பன் முழுமையாக சொல்லி முடிக்கும் முன்பே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீயாகவே ஒரு முடிவினை எடுக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு பின்னால் அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகளும் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டதெல்லாம் ஏராளம். என் பிள்ளையே, எதற்கு இதையெல்லாம் நமக்கு செய்கிறார்கள் என்று நீ யோசித்திருக்கலாம். என் பிள்ளையே, இதுவெல்லாம் எதனால் உனக்கு செய்யப்பட்டது என்பதையும் நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் தெரியுமா? உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரிவினை கூட ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கின்றது. பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகளும் பிரச்சனைகளும் உனக்கு மிக பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ சோதனைகள் உன்னை பாடாய்படுத்தி இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, நீ எப்படியாவது இதையெல்லாம் கடந்து வந்துவிட வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உனக்கே தெரிவதில்லை. இது போன்ற ஒரு செய்தியை உன்னுடைய உணவில் கலக்கப்பட்டு இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நீ உன்னுடைய துணையோடு எப்போதுமே மிக பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதனால் இந்த ஈடுபாடு இல்லாமல் போனது என்பதையும் நிச்சயமாக தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இப்படி கூட ஒருவர் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னோடு இருப்பவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளையும் கொண்டவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவருக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கிறோம் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் உனக்கான இந்த வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளை கொடுத்திட்ட விஷயங்கள் எல்லாமே நீ நினைத்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில்தான் இருந்தது. ஒரு காலம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய். ஆனால் எப்போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் வர தொடங்கியதோ அப்போதிலிருந்து உன் வாழ்க்கை துணை என்ற ஒன்று வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னை பிரச்சனைகள் ஆட்டி படைக்கிறது என்பதையும் நானும் கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, துணையானவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று விட்டுவிட்டு இங்கு யாருமே நினைக்கவில்லை. எதற்காக என்று விட்டுவிட இவர்களும் இத்தனை சிந்தனைகள் என்று புரியவில்லை. மற்றவர்கள் நன்றாக வாழ்வதையே பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கவே கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும்போது எதுவுமே உனக்கு கிடைப்பது என்றால் அது சாதாரணமான காரியமல்ல. அவ்வளவு சுலபமெல்லாம் உனக்கு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுமா என்ன? என் பிள்ளையே, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் நல்லபடியான பேச்சுவார்த்தைகளை நடந்து கொண்டிருக்கும் போது
எப்போதும் இவர் அந்த இடத்தை கடந்து கடந்து செல்கின்றாரோ, எப்போது அவர் அந்த இடத்தில் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு நகர்ந்து செல்கின்றாரோ, அதன் பிறகு அங்கே பெரிய அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கத் தொடங்கிவிடும். ஒற்றுமையாக இருந்தவருக்குள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும். இது எப்படி வருகிறது என்று உனக்கு புரிவது கிடையாது. நான் எந்த தவறையும் செய்யாத போது கூட எதற்காக நாம் துணை நம்மிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறது என்று சொல்லி உனக்கே குழப்பமாக இவர்கள் இப்போதெல்லாம் உனக்கே என்ன தொடங்கிவிட்டது? நாம் வாழ்க்கையில் இவர்கள் செய்வினைகளை வைத்திருக்கிறார்களோ, நாம் வாழ்க்கையில் இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்திருப்பார்களோ, அதனால்தான் நம் துணை நம்மிடம் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்கின்ற எண்ணம் நிச்சயமாக என் பிள்ளை உனக்குள் வர தொடங்கிவிட்டது. இத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்து நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களின் தலையீடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே உருவாக்கி கொண்டிருக்காதே என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்பா கருப்பா, இவர்களை பார்த்தாலே இங்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த அளவிற்கு இவர்கள் எத்தனை விஷயங்கள் செய்திருப்பார்கள் என்று நீ பல முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அல்லவா? இவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கும் போது என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதை தான் கருப்பன் கண்டுபிடித்து உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணையை சாப்பிடுகின்ற உணவில்தான் இந்த செய்வினைகள் கலக்கப்பட்டிருக்கிறது என்றும் என் தங்க பிள்ளையே, இவர்கள் உன்னுடைய துணைக்கு வழங்குகின்ற உணவு, உன்னுடைய துணையை கட்டி போட்டு இவர்கள் உன்னுடைய துணைக்கு உணவுகள் வைத்திருக்கின்றது. அது ருசியாக இருப்பதாக உன்னுடைய துணைகள் காலம் முழுவதும் சாப்பிட்டு கொண்டிருக்கார்கள். அவர்கள் நினைத்தால் கூட அந்த உணவிலிருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை. அப்படி என்றால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும், தன்னைத்தானே பாவம் என்று காட்டிக்கொள்கின்ற விதமும் உன்னுடைய துணையின் மனதில் மிகுதியான அன்பை அவர்களின் மீது வைக்க காரணமாக இருக்கின்றது. தம் வாழ்க்கையை இவர்கள்தான் இருக்கிறார்கள் என்பது மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை. பொதுவாகவே இவர்கள் இருந்தால் நமக்கு வாய்க்கு ருசியாக நல்லபடியாக உணவு கிடைக்கும் என்று உன் பிரச்சனைகள் சண்டைகள் என்று வந்தால் இவர்கள் நமக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள். சரியான நேரத்திற்கு நமக்கு பசிக்கும் எதுவும் கிடையாது என்பது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வர தொடங்கிவிட்டது. ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் கூட இவர்கள் உனக்கோ உன்னுடைய துணைக்கோ உணவு வழங்குவது கிடையாது. இப்பேற்பட்ட கெடுதல் எண்ணம் கொண்டவர்கள்தான் உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நான் சொல்வது ஒரு பெண் என்று நிச்சயம் நீ கண்டுபிடித்திருப்பாய். இந்த பெண்ணானவள் உனக்குள் உன் துணைக்கும் இடையில் உருவாக்குகின்ற சண்டைகள் ஏராளம் வேண்டும் என்றே இருவருக்கும் இடையில் சண்டை திசை திருப்பி மாறிவிட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்கின்ற அளவிற்கு அத்தனையும் திரும்பி விடுகின்றார்கள். உன்னுடைய துணையின் மனதில் தன்னை போல யாரும் உன்னிடத்தில் அன்பு செலுத்த முடியாது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருப்பாள். இவளுக்கு தெரியவில்லை இவள்கள் வாழ வேண்டும் என்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் இவளுடைய எண்ணமாக இருக்கும் என்று, அதிலும் குறிப்பாக தன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் போது நிச்சயமாக அதை காணும் போதும் இந்த கருப்பனுக்கு வெறுப்பாக தான் வந்தது. இனி ஒரு நாளும் இந்த பெண் என்னிடத்தில் என்ன வந்து கேட்டாலும் அவளுக்கு நான் எதுவும் கொடுக்க போவது கிடையாது. ஒரு சாப்பாடு கொடுப்பதையே அவளுக்கு நான் தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்கின்றாள். நிச்சயமாக இவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். சில நாட்களில் உன்னுடைய துணைக்கும் இவர்களின் சூட்சங்கள் எல்லாம் தெரிய போகின்றது. ஏன் தெரியுமா? இவர்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றியும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியும் வேண்டுமென்றே வெளியில் சொல்லி கேவலப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் உன்னை
பார்க்கின்ற பார்வை நல்ல பார்வை என்று நீ நினைக்கின்றாய். நாம் நல்ல ஒரு பதவியில் இருக்கின்றோம், நாம் நல்ல ஒரு வேலையை செய்கிறோம் என்று ஊருக்கு சென்றாலோ நாம் இருக்கின்ற இடத்திற்கு சென்றாலோ எல்லாம் நம்மை நல்லபடியாக மதிப்பார்கள் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த பெண் செய்து வைத்திருக்கின்றதை இதை பார்க்கின்றவர்கள் எல்லாம் மேலும் கீழும் தான் அவர்களை இதுவெல்லாம் இருந்து எதற்கு என்று இவர்களின் குணமட்டம் அல்லவா? இவர்கள் சண்டை போடுவார்கள் அல்லவா? கெட்ட பழக்கங்கள் இவரிடம் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை கீழ்த்தனமாக பார்க்கின்றார்கள் என்பதும் இன்னும் ஒரு சில நாட்களில் உனக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக இவர்களோடு உனக்கு இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படும். எல்லாம் பட்டுதான் ஒருவருக்கு தெரிந்துவிட வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் வாழ்க்கையில் என் குழந்தை அதனால் இவர்கள் பட்டு திருந்தட்டும், வாழ்க்கையில் அதற்கான வேதனைகளையும் பெற்று கொள்ளட்டும். இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தமடையாதே. இதை பற்றி எல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நல்லதை தான் இவர்களுடைய உண்மையான குணம் என்பதையும் தெரிந்துவிட வேண்டும். அப்படி என்றால் நீ உன்னுடைய துணையை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்வினைகளை செய்கின்ற இந்த பெண்ணை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கடைசி வரையிலும் நல்லவர்கள் போலவே நாடகமாடிவிட்டு சென்று விடுவார்கள் அல்லவா? இவர்கள் செய்கின்ற செயல்களை தலையாட்டி கொண்டிருக்கும் வரை அங்கு எந்த பிரச்சனைகளும் உனக்கான உரிமை அங்கு மீட்டெடுத்து இருக்க நீ நினைத்தாயோ அந்த பிரச்சனைகள் வர தொடங்கியது என்பதுதான் உண்மை. இந்த நிலையை உனக்கு கொண்டு வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்போதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று எல்லாமே உன்னை எப்போதுமே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். எதிர்பாராமல் உனக்கு நான் தருகின்ற வெற்றியை நீ மனதார நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு கூட்டுக்குள் அடைக்கப்படுவது கிடையாது. அது நீ வெளியில் பல இடங்களை காண வேண்டியது, பல விஷயங்களை வெளியில் இருந்து நீ உன்னுடைய திறமையால் பெற வேண்டியது. உன்னை ஓரிடத்தில் முடக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களும் தனக்குள் தான் இருக்க வேண்டும், தன்னிடத்தில் அனுமதி பெற்றுதான் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்கள் பொய்யாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் துணையை நான் கையில் வைத்து இவர்கள் செய்ய நினைத்த அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க போகின்றேன். உன் துணை உன்னுடைய உணவுகளுக்கும் நேரம் வந்துவிட்டது. இவர்கள் உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காக அதை அவர்கள் உண்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் குடும்பம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காகவும் இவர்கள் செய்த காரியம்தான் இது. ஆனால் இப்போதெல்லாம் இவர்களின் உணவை அருந்தும் போது இவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது. இது உன் துணைக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இனி உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகின்றது என்பதையும் இப்போதே புரிந்துகொள். என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சேவினையாக இருந்தாலும் சரி, இந்த கருப்பன் இருக்கின்ற இடத்தில் அவை ஒன்றுமே தன் வசமாக்க இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளை, எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள். எந்த இடத்தில் உன் துணைக்கும் உனக்கும் இடையில்
பிரச்சனைகள் துடித்தார்களோ அந்த இடத்திலே அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கத்தான் செய்வேன். அந்த வாய்ப்புகள் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு அதை அவர்களுக்கான தன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காது. இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் அவர்கள் தொடர்ந்து வரும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. எந்த நேரத்திலும் இவர்கள் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று எதிர்பார்த்து நிற்பதை விட நாம் தெய்வத்தின் மீது எல்லா பாரத்தையும் விட்டு விட்டோம் என்று சொல்லி என்னை சரணடைந்து விடு என் பிள்ளையே என்று இந்த கருப்பன் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதை புரிந்துகொள். சந்தர்ப்ப சூழ்நிலையில் உனக்கு சாதகமாக வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இருந்து நான் அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். இனி நடக்கும் எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.